பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நேரடி பார்வையில் அவங்க பினாமியாக செயல்பட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை வந்து நாட்டு மக்கள் மத்தியிலும் ஊடகத்தார் முன்னிலையும் ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா என்கிட்ட அடிப்படை ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான தகவலை வந்து நான் சொல்லுவேன் வெளியில். அதன் அடிப்படையில் பாஜகவுடைய பினாமியாக பாஜகவுடைய மாநில மகளிரணி செயலாளர், மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் வந்து இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அவங்க பாஜக கட்சியில் சேர்ந்து 6 வருஷத்தில், அதுக்கு முன்னாடி வந்து அந்த அவங்களுடைய குடும்பம் வந்து ஜமீன்தார் குடும்பமோ இல்லை மிட்டா மீராஸோ இல்லை பரம்பரை பணக்காரரோ யாரும் கிடையாது. அவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அன்றைக்கி போய் மணலை ஒரு மூட்டையில் திருடினா தான் அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு அவங்க வீட்டில் பொங்க முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு பாஜக கட்சியில் சேர்ந்த 6 வருஷத்தில் சுமார் 5000 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அங்கங்கே வாங்கி கூச்சி வச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக அவங்க வசிக்கக்கூடிய வேப்பம்பட்டு திருநின்ற ஊர் பாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு இது போல் இவங்க பேரில் இவ்வளோ சொத்துக்கள் இருக்குங்கம்மான்னு அவங்க தகவல் சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் அதை ஆய்வு செஞ்சு எங்களோட தமிழர் முன்னேற்ற படை குழு வந்து தனியாக விசாரணை செஞ்சு நாங்கள் வந்து ஆவணங்களை சேகரிக்கும் போது எங்களுக்கே பேரதிர்ச்சியாக இருந்தது. அந்த வகையில் ஒரு லேடி ஒரு மணல் திருடின்னு இருந்த ஒரு டிவிஎஸ் எக்ஸல்ல மணலை திருடின்னு இருந்த ஒரு பொம்பளைக்கு 5000 கோடியில் அங்கங்கே சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சுருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம புகார் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லா எஸ்ஆர்ஓ அலுவலகத்துலேயும் ஆன்லைனில் என்னுடைய பெயர்லேயே நாங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த பத்திரங்கள்லாம் வாங்கினோம். அந்த பத்திரங்களை அதாவது வெவ்வேறு கிராமத்தில் வெவ்வேறு ஆவணம் வழியாக அவங்க வந்து சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் நான் 9 முறை, ஒரு முறை 2 முறை கிடையாது, 9 முறை புகார் கொடுக்கும் போதும் வெவ்வேறு கிராமத்தில் வாங்கின வெவ்வேறு பத்திரங்களை வந்து இதே வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் நான் ஒப்படைச்சி புகாராகவும் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வந்து 10வது முறையாக ஆவணங்களோட வேற ஒரு கிராமம் வேறு ஆவணம் 10வது முறையாக வந்து புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகார் கொடுத்து நான் வந்து தலைமை இயக்குனர், வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு தலைமை இயக்குனரை ஒவ்வொரு முறையும் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன். 2 முறை தான் துணை இயக்குனர் அவர்களை தான் சந்தித்தேன். மற்ற முறை எல்லாமே டைரெக்டாக வந்து நான் வந்து டைரக்டரை தான் நான் சந்தித்து நாங்கள் இவ்வளோ புகாரை கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளாதாரமும் என் அமைப்புக்கு கிடையாது, நாங்கள் சொந்தமாக உழைச்சி எங்களோட சுயமான சம்பாத்தியத்தில் நாங்கள் வந்து அந்த பத்திரத்தை நாங்கள் வாங்கி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். நீங்கள் ஏன் உரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் சொன்னது உண்மை தன்மை அறிஞ்சு நீங்கள் ஏன் அந்த சொத்துக்கெல்லாம் பறிமுதல் பண்ணி நாட்டு உடைமை ஆக்கலை அப்படின்னு நான் 9வது முறையாக அவங்கக்கிட்ட நான் புகார் கொடுத்து நான் அந்த கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு முன்னாடி நான் வச்சேன். அதுக்கு சீஃப் டைரக்டர் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க வந்து அடிஷ்னல் டைரக்டர்னு நினைக்கிறேன், அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க என்ன பார்ட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் தான் சொன்னேனே, பாஜகவில் மாநில மகளிரணி பொருளாளராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவருக்கு கூட தொடர்பு, நேரடியாக வந்து எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் மோடிஜி அவர்களை நேரடியாக போய் சந்திக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. நிர்மலா சீதாராமன் இவங்க கூடலாம் அவங்க தொடர்பு இருக்குது, அவங்க வந்து பிஜேபியில் இருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே 9 முறை புகார் கொடுத்துருக்குறம்மா, இந்த வரைக்கும் எந்த ஒரு இன்டிமேஷனும் எனக்கு கொடுக்கல. ஒரு புகார்தாரரா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, எந்த டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க, யார் இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு, எனக்கு எந்த தகவலுமே சொல்ல மாட்டீங்களே, நாங்கள் ஒன்றும் வெளியே சொல்ல போகிறதில்ல, நாங்களே உங்களுக்கு பத்திரத்தை வந்து சீல் பண்ணி தான் வந்து கொடுக்குறோம் அப்படின்றப்ப, அப்படிலாம் நீங்கள் சொன்ன உடனே 10 போய் கை வச்சிட முடியாது, அவங்க ஒரு பார்ட்டியில் இருக்காங்க, அதுவும் ரோலிங் பார்ட்டி சென்ட்ரலில் இருக்கிறாங்க, அப்படிலாம் வந்து கை வச்சிட முடியாதுன்னு அந்த அம்மா நீங்கள் சொன்னாங்க. இப்போ கூட போயிட்டு டைரக்டர் இருக்கார் உள்ள, நான் பிடிச்சுன தூக்கி நான் தபால் ஸ்டேஷனில் சேவிட்டு அடிச்சு வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட புகார் கொடுத்து நம்ம வந்து அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நம்ம நேர்மையாக நாங்கள் அவங்ககிட்ட கேள்வி வைக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேர்மையாக இருந்தாலும் ஒன்றிய பாஜக கட்சி அவங்கள ஒரு ரவுடி போல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏவி இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு அவமானம் ஏற்படுத்தணும், ஆளுங்கட்சியோடைய அமைச்சர்கள் பெயரில் பொய்யான குற்றச்சாட்டு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் முன் வச்சு ரைடு விடணும். ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லையா, அதனால் வந்து எப்பயாவது எந்த குறுக்கு வழியெல்லாம் இவங்க ஏற்கனவே சிந்து சமவெளி வழியாக தானே இவங்க வந்தாங்க நம்ம நாட்டுக்குள்ளே, அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து இது போல் இடி ஆஃபீஸரையும் ஐடி ஆஃபீஸரையும் வச்சு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவலான்னு இன்றைக்கி நினச்சிட்டு இருக்காங்க. அதில் இந்த வீரலட்சுமி போன்ற உண்மையாக திராவிட கருத்தியலை தமிழ் தேச அரசியலை முன்னெடுக்கக்கூடிய எங்களை போல நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் வரைக்கும் பாஜக கட்சி நினைக்கும் இந்த வேலையை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் செய்ய விட மாட்டோம்.
இன்றைக்கி 10வது முறையாக இன்றைக்கி புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா ஐடி ஆஃபீஸில் அடுத்த கட்டமாக மக்கள் மன்றத்தை நாடி மக்கள் மத்தியில் தேர்தல் நேரத்தில் பாஜக கட்சி 5000 கோடி கருப்பு பணம் இந்த பாஜக இருக்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு எந்த வழியில் யார் கொடுத்தாங்கன்ற அந்த டீட்டெயிலை நாங்கள் கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து 100 கோடி ரூபா சொத்து இப்போ அவர் பேரில் கூட ஏதோ ஒரு விவசாய கழனி வாங்கி வச்சிருக்கதா ஒரு தகவல்லாம் வெளியே வந்துச்சு. அது சம்மந்தமாக நாட்டு மக்களுக்கு அவர் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு எதன் அடிப்படையில் அவர் சொத்து வாங்கினாருன்றதை அவர் தெளிவாக சொல்லலை. ஒரு பொதுவாக ஏதோ ஒரு மனைவி வாங்கினாங்க அப்படி இப்படின்னு சொன்னார் தவிர அவர் வேறு எந்த ஒரு தகவலையும் நாட்டு மக்களுக்கு சொல்லலை. ஏன்னா தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவருக்கு இண்டிவிஜுவல் மூளை இருக்கும். அவருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தமிழர் முன்னேற்ற படையின்ற ஒரு கட்சி ஒரு இயக்கம் வீரலட்சுமின்ற ஒரு பெண்மணி என்னை யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு கோவில்பட்டி வீரலட்சுமி தான் தெரியும், இந்த பங்காரு லட்சுமி அந்த லட்சுமி தான் தெரியாதுன்னு அவர் கிண்டல் கேலியும் செஞ்சு பேசினார். அது ஏன் அப்படி பேசினாருன்னா அவங்க செஞ்ச ஊழலை மறைக்கணும். அவங்க செஞ்ச ஊழலை தமிழ்நாட்டில் யாருமே எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி யாருமே ஆவண வழியாக அடிப்படை ஆதாரத்தோடு யாரும் நாட்டு மக்கள் மத்தியில் முன்னிலையில் வைக்கல. அதனால அவங்களுக்கு பயன்றதுனால என்ன யாருன்னே தெரியல. தமிழ்நாட்டு அரசியலில் இந்த வீரலட்சுமி யாருன்னு தெரியாமல் தமிழ்நாட்டு அரசியல் கூட எந்த அரசியல்வாதியும் இருக்கவும் முடியாது, இருந்ததும் கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அப்படி சொன்னார். இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய நேர்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு தான் நீங்கள் திங்கிறீங்க அப்படின்னு உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேர்மையாக பாஜக கட்சியில் கொள்கை ரீதியாக நீங்கள் வாழறீங்க அப்படின்னா நான் சொல்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன், நான் ஆதாரத்தோடு முன்வைக்கிறேன். ஒருத்தராவது ஏமா மாலினி ஜெயச்சந்திரன் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, அப்போ அடிப்படை ஆதாரத்தோடு ஐடி அலுவலகத்தில் இவ்வளோ ஹைட்டில் வந்து ஒரு 20 கிலோ வெயிட்டில் வந்து நான் வந்து ஆவணங்களை எடுத்துன்னு வந்து இங்கே ஏற்கனவே வச்சு எல்லா மீடியாவில் ஃப்ளாஷ் நாங்கள் கொடுத்துருக்குறாங்களே, எந்த ஆதாரம் இல்லாமல் அந்த அவங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மைத்தன்மையை அறிஞ்சு சொன்னீங்கன்னா என் மேலே தவறு இருந்தால் என் மேலே டிஃபர்மேஷன் போடலாம். மான நஷ்ட வழக்கடி என் மேலே நடவடிக்கை எடுக்கிறது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்போ நான் சொல்கிற விஷயத்தையும் நான் கொடுக்குற புகாரையும் பாஜக கட்சியில் இருக்கக்கூட ஒருத்தர் கூட ஒரு எம்பி இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் கூட அவர் நேர்மையான அரசியல்வாதி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் கூட வந்து வாயை திறக்கலை. அப்போ நீங்கள் பாஜக கட்சி செஞ்ச ஊழலை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பிரதமர்லேருந்து நிதி அமைச்சர்லேருந்து மாநில தலைவர்லேருந்து எம்பியிலேருந்து எல்லாருமே மூடி முழு சொத்துக்களை பூசணிக்காய் தூக்கி மறைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் சும்மா விட மாட்டோம். எப்போ நீங்கள் 2026 தேர்தலில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து எங்கேயாவது நடிகருங்க வாய்ப்பு போயிடுச்சு, அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னொன்னே பாஜக கட்சி ஆர்எஸ்எஸ் பணம் கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இறக்குறீங்களோ, அப்போ பாஜக ஊழல் கட்சி. நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே 2026 நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் வந்து ஏவலாம் நீங்கள் இறக்குனாலும் எத்தனை கட்சிக்கு நீங்கள் பணம் கொடுத்து அசைன்மெண்ட் கொடுத்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கி நீங்கள் ஓட்டை பிரிக்கணும்னு நினச்சாலும் நாங்கள் உங்கள் ஊழலை பற்றியும் நீங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமையும் லஞ்ச ஊழலை பற்றியும் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் பாஜக கட்சிக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற 2026 தேர்தலில் உங்கள் சம்மந்தப்பட்ட ஊழல் சம்மந்தப்பட்ட உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் ஜல்சா பார்ட்டிகள் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் எல்லா ஆவணங்களையும் நாங்கள் நாட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் வைப்போன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நடிகை குஷ்புலாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசலாமா? உங்களுடைய பாஜக கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அதுவும் ஊடகத்தை சந்தித்து பாஜகவுடைய கொள்கையை சித்தாந்தத்தை பேசக்கூடிய இடத்துல வச்சுருந்தக்கூடிய ஒரு நபர் கேடி ராகவன். அந்த ஆள் ஒரு பாலியல் ஜல்சா பார்ட்டி. அந்த ஆள் வந்து ஒரு வீடியோவில் ஒரு பெண் அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த ஆள் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அசிங்கமான செய்கையை, அது வெளியே சொல்ல முடியும், அசிங்கமான செய்கையை காட்சி பாலியல் ரீதியான சீண்டலை அந்த பெண்மணிக்கிட்டே பண்ணார். ஏன் அப்போல்லாம் பாஜக எந்த கற்பு கரிசியும் வந்து போராட்டத்துக்கு வெளியே வரலையா? அப்போ பாஜக எந்த கற்பு கரிசி கண்ணைக்கு யாருமே இல்லையா? இப்போ கோவையில் நடந்த மாணவிக்கோ இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த மாணவிக்கு மட்டும் தான் பொங்கி எழுவீங்களா? அப்போ தான் நீங்கள் கற்பு, ஐயோ கற்பு, இதுதான் பெண்களுடைய கற்பு அப்படின்னு அப்போ தான் உங்களுடைய கற்பு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா?
அப்போ கேடி ராகவன் போன்ற பாலியல் ஜல்சா பார்ட்டிங்கெல்லாம் இதுமாதிரி பண்ணுறப்ப வந்து அப்பயே நீங்கள் போயிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கினாங்க. இப்போ கட்சியில் மறுபடியும் பொறுப்பு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஆளை ஃபஸ்ட்டு நீக்க சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பை நீக்க சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணுங்க. அதை நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய கேடி ராகவன் வந்து நாங்கள் கட்சியிலேருந்து வெளியேற்றுட்டோம், நாங்கள் போராடி இடத்துல சொல்லி கட்சி போஸ்டிங்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ வந்து போராடினீங்களா வரவேற்கலாம். நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய காம கொடூரங்களை நீங்கள் பாதுகாப்புப்பீங்களா? நீங்கள் ஆளுங்கட்சிக்கு அசிங்கம் ஏற்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கோவையில் நடந்த அந்த கல்லூரி மாணவிக்கு நடந்தது அது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நம்மளோட தமிழ்நாடு காவல்துறை வந்து 5 பேரை சுட்டு பிடிச்சாங்க. அந்த சுட்டு பிடிச்சதுல காலுக்கு முட்டிக்கு கீழே 2 அடி மேலே தூக்கி சுட்டுருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாங்க தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் மட்டும் குற்றவாளி கிடையாது. அந்த மாணவியை அந்த நள்ளிரவில் என்ன காரணத்துக்காக அந்த ஆளும் மாணவர் கிடையாது, கூட்டிகிட்டு போனவன் நண்பரும் கிடையாது, மாணவரும் கிடையாது, ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அந்த ஆள் வேற ஒரு நபர். அந்த ஆள் அவனுடைய காம இச்சைக்காக ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவியை வந்து நீ அந்த நேரத்தில் அங்கே அழைச்சிட்டு போகிறேன்னா அதுக்கு முழுக்க முதல் குற்றவாளி அந்த ஆள் தான். காரில் அழைச்சிட்டு போனவன் தான். அங்கே நீ அழைச்சிட்டு போனதுனால தான் அந்த மிருகங்கள் வந்து அந்த குழந்தைய வேட்டையாடுச்சு. அப்போ இந்த வழக்கில் வந்து ஏவன் குற்றவாளியா அந்த மாணவியை அழைச்சிட்டு போன நபரை முதல்ல அந்த எஃப்ஐஆரில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 3 பேரை வந்து அதில் 2வது குற்றவாளியை 3வது 4வது குற்றவாளியை சேர்க்கணுன்றதை தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி கலைஞர் கைதப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பெங்களூர் தப்பிச்சு போயிட்டாருன்ற விஷயம் பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி திமுக கட்சி வந்து அவங்க ஆரம்பிக்கப்பட்ட போது அவங்க போராடின வரலாறு என்னன்னு நடிகர் விஜய்க்கும் தெரியாது. தலைவருக்கு தெரிஞ்சால் தானே தலைவருக்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். திராவிட இயக்கம் இந்தி திணிப்பு மொழிக்காக இந்தி எதிர்ப்புக்காக மொழி போர் தியாகிகள் உருவான கட்சி அது. எந்த அளவுக்கு அவங்க போராடினாங்க, துப்பாக்கி எடுத்து நெஞ்சு மார்பில் வச்சாங்கன்னா நெஞ்சை நிமித்தி புல்லட்டை வாங்குறவங்க திராவிட கருத்தியல் உள்ளவங்க. இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க, திராவிட கருத்தியல் உள்வாங்கிறவங்க எல்லாருமே பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்த கரும்புலிகள். இந்த கருப்பு சட்டையை போட்டிருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்து பேச சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா பாருங்க. கருப்பு துணி போட்டவங்க கிட்ட இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒருத்தரை குறிப்பிட்டு அவரை வந்து பக்கத்தில் நின்று பேச சொல்லுங்கள். அவர் கூட வேணாம் விடுங்க, நாங்களாம் சின்ன குட்டி புள்ளிங்க, நாங்களாம் பகுத்தறிவு பாசறையில் வந்த கரும்புலிங்க. நாங்கள் எங்ககிட்ட நின்று வந்து அவங்க வாதம் பண்ண சொல்லுங்கள். அவங்க தலைவரை குறித்து நாங்கள் கிழிக்கிற தமிழ்நாடு அதிர்ந்து போவோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலைமைக்கான பண்பு கிடையாது, தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, அரசியல் அறிவும் கிடையாது, அரசியல் ஞானமும் கிடையாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அதனால தான் இன்னைக்கு கரூரில் 41 உயிர்களை அவர் பலி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருந்த ஒரு பொதுக்குழு ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் அது. பொதுக்குழு மீட்டிங் மாதிரிலாம் கிடையாது. வேணுன்றத ஒரு 4 தீர்மானத்தை வாசிச்சுட்டு இந்த ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் செய்யணும். 2வது வந்து அந்த யாரால அங்கே வந்து படுகொலை நேர்ந்ததோ, 41 தமிழர்கள் யாரால அங்கே செத்தாங்களோ, கரூரில் இருந்த சிசு எதுக்காக செத்தோன்னு தெரியாமல் செத்துச்சோ, 2 வயது குழந்தை குடல் சரிந்து முகம் உடஞ்சி சின்னாபின்னமாய் எதுக்காக செத்தோன்னு தெரியாமல் செத்து போச்சு. அந்த மனிதநேயம் இல்லாமல் ஈரம் இல்லாமல் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட நம்ம வந்து ஸ்கூல் ப்ரேயர்லாம் பார்த்துருப்பீங்க. யாராவது நாங்களாம் படிக்கிறப்ப கார்கில் போர்னு நினச்சி 2 நிமிஷம் நாங்கள் வந்து கண்ணை மூடி நாங்கள் வந்து மௌன அஞ்சலி செலுத்தணும். எங்கேயாவது தலைவருங்க எங்கேயாவது இறந்துட்டாங்கன்னா 2 நிமிஷம். வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மாணவர்கள் சொல்லக்கூடிய 2 நிமிஷம். அது போல் வந்து 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துறாரு. அவங்களுடைய புகைப்படம் வச்சு மலர் அஞ்சலி செலுத்தி கண்ணீர் மல்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா? நீங்கள் 20 லட்சம் யாரால் கொடுத்தாரு? இந்த வீரலட்சுமியால் கொடுத்தாரு. ஏன்னு தெரியுங்களா? அங்கே படுகொலை செய்யறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சுடுகாட்டில் நின்று நான் ஒரு வீடியோ போட்டேன். ஏன் போட்டேன்னா, ஒரு திருவள்ளூரில் சாக வேண்டியவங்க எல்லாருமே நான் கண்டனம் தெரிவித்து வந்தவங்க நீங்கள் வந்தால் இங்கே ஒருத்தர் கூட இங்கே இருக்க மாட்டேங்குன்னு நாங்கள் வந்து பகிரங்கமாக நாங்கள் அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்தோம். இந்த வீரலட்சுமியுடைய வரலாறு என்னன்னு தெரியும் அவருக்கு. அதனால் அவரே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வரல. என் மக்கள் அங்கே தப்பிச்சாங்க. கரூரில் என் மக்கள் மாட்டிக்கினாங்க அங்கே. அப்போ ஒரு நிமிஷம். அப்போ அந்த சௌமியான்ற மோவர் கிராமத்தில் நடிகர் விஜயோடைய சொந்த தீவிர ரசிகை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வீடியோ போட்டு எனக்கு உதவி செய்யுங்க. மார்பகத்தில் இருந்து இடுப்பு வரைக்கும் அவங்களுக்கு வந்து தீ காயத்தோட 75% எரிஞ்சு போன தருவாயில் அவங்க வந்து வீடியோ வெளியிட்டாங்க. நீ வந்து 2 நிமிஷம் நீ வெயிலில் நிற்கிறியா?
நீ வெயிலில் நிற்க முடியாது, உன் தலையில் வந்து மயிர் இல்லை டோப்பா கைண்டுடும் அப்படின்றதுனால தான் நீ நைட்டு 7:30 மணிக்கு வர கரூர் கூட. இல்லைன்னா நீ வெயிலில் நின்று வந்து மக்கள் நீ சந்திச்சிருப்ப. அப்போ அந்த இடத்துல சொன்னேன், நடிகர் விஜய் வந்து பின்னாடி என் தம்பி தங்கச்சிங்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரும் போவாதீங்கம்மா, உங்களுக்கும் இந்த பாப்பா சமாதியை காமிச்சு இந்த பாப்பாவுக்கு நடந்த இன்சிடென்ட் தான் கதி தான் உங்களுக்கு நடக்கும். அந்த விஜய் வந்து கஞ்ச பையன், 5 பைசா பேராதவன், உங்களுக்கு பணம் கொடுக்கமா உயிர் போகும் தருவாயில் அந்த குழந்தை வந்து பணம் கேட்டு மருத்துவ உதவிக்கு பணம் கேட்டு கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ன உடனே ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம கஞ்ச பையன், நம்ம இதுக்கப்புறமா கொடுக்கலன்னா நம்மளை காரி நம்ம தொண்டனை துப்பிட்டு போயிடுவான் வேற கட்சிக்கு அப்படின்னு. அரசாங்கம் அவங்க நல்ல நேர்மையுள்ள அரசாங்கம், மனிதநேயம் உள்ள தலைவர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்பா வந்து உடனே 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. உடனே நீ வந்து 3 ஹவர் கழிச்சு 10 லட்சம் கொடுக்கலாமா இல்லை 11 லட்சம் கொடுக்கலாமா யோசிச்சு 20 லட்சம் நீ கொடுத்த, இல்லைன்னா அது கூட கொடுக்காம தான் போயிருப்பேன். ஒரு படத்துல 250 கோடி சம்பாதிக்கிற நீ போதும் அளவுக்கு சம்பாதிச்சுட்ட. அப்ப உன்னால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அவ்வளோ கஞ்ச பையன் நீ. இப்போ நீ வந்து 2026 இருடா உங்களுக்கு 6 மாசத்துல இருக்குது பார்த்துப்போம் அப்படின்னு நீங்க சாப்பிட 6 மாசத்துல உங்களுக்கு இருக்கு பாருங்க. யார் ரவுடிசம்? யார் அவங்க ரவுடிசம்? அவங்க ரவுடிசம் பண்ணதுனால தானங்க அவங்க செத்து போனாங்க. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டை சில தற்கூரிலாம் இருக்கிறான் பாருங்க, அவன் ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து கொலை பண்ணவன், பெண்களை கற்பழிச்சவன், கஞ்சா குடிக்கி, அதுக்கப்புறம் வந்து நிறைய வழக்குகள்லாம் வந்து சிறைக்கு போனவன் தான் உன் கட்சியில் இருக்கிறான். அப்போ உன் கட்சி தானே ரவுடி கட்சி, அதனால தான் நீ ரவுடி கட்சின்னு சொல்லிக்கிறேன். உன்னையே ஆளுங்கட்சியோ திராவிட முன்னேற்றங்களும் அவங்க ரவுடியாக இருந்தாங்கன்னா இந்நேரம் விஜய் வெளியே நடமாடி இருக்க முடியாது, சிறையில் கழித்து நிற்கணும். அம்பியார் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் இந்த மாதிரி பேசி வெளியே வந்திருக்க முடியுமா? அந்த அம்மா தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்கோம், டவுசர் எல்லாம் கைட்டு இருக்கோம் அந்த பொம்பளை. இது ஜனநாயக அமைப்புன்றதுனால தான் உன்னை இன்னுமா பேச விட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு புரியலையா? இது அவங்க ரவுடியா மாறினாங்கன்னா நீ அவ்வளோதான். நீ அது ரவுடி கட்சியா இருந்துச்சுன்னா நீ இன்னொரு சாப்டர் உங்க கட்சியை முடிச்சுட்டு இருப்பாங்க. இந்நேரம் நீ பொதுக்குழு கூட்டத்துக்குலாம் வெளியே வந்திருக்க முடியாது, கட்சியா அதில் கழிச்சிட்டு இருப்ப, நீ ஓட்டிட்டு இருப்ப. நீ நேராக நீங்கள் வந்து நேராக இதுக்கு போயிட்டு இருப்பீங்க, மறுபடியும் சினிமா துறை கோடம்பகத்துக்கே போயிட்டு இருப்பீங்க. 2026 தேர்தலுக்கு அப்புறம் அறிவாலயத்தில் போய் ஒளிஞ்சுப்பாரு அறிக்கை விட்டுட்டு முதல்வர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஏங்க நம்மளுடைய குணாதிசயம் நம்மளுடைய கேரக்டர் என்னன்றது அவர் வாயாலே சொல்றாரு. நீ நல்ல ஒரு ஆம்பளை சிங்கமா இருந்தா நீ சினிமா துறையில மட்டும்தான் ஹீரோவா இருக்கணும்னு நினைக்க கூடாது. அங்க சினிமா துறையில வந்து கேமரா முன்னாடி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஆக்ஷன் சொன்ன உடனே நடிச்சு அப்படியே தாவி டைவ் அடிச்சு வந்து விழுறவன் ஹீரோ கிடையாது. ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட ஸ்மார்ட்டா போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்றவன் ஹீரோ கிடையாது. அரசியல் களத்துல நடைமுறை வாழ்க்கையில ஒரு இடத்துல 41 பேர் பலியாகின்னு இருக்கிறப்ப களத்துல நின்று அவனை காப்பாத்துறான் பாரு, அவன் தான் ஹீரோ. நீ ஹீரோவா? நீ ஜீரோ. நீ மேக்கப் போட்டு ரோஸ் பவுடர் அடிச்சு மேக்கப் போட்டு கையிலேயே நீ வந்து ஃபேனை வச்சுக்கிட்டு அழகா ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து ஹீரோயினை வர வச்சு நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்றது வந்து அதை பார்த்து தான் உன் பின்னாடி நிக்கிறான். நீ ஸ்மார்ட்டா நீ பண்ற சினிமா துறையில அந்த ரியாக்ஷனை பார்த்து தான் உன் பின்னாடி நிக்கிறானே தவிர உன் கொள்கை கோட்பாடு பார்த்து யாரும் நிக்கல. நாங்க கூட சரி ஏதோ ஒரு சில படத்துல ஒரு தமிழன் படத்துல எல்லாம் ஒரு அட்வொகேட் எல்லாம் நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் பாக்குறப்ப பரவாயில்ல நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா அந்த குணாதிசயம் கூட அந்த படுகொலை செய்யப்படுறப்ப இல்லையே. அந்த வாகனத்திலேயே நீ பாதி பேர் தூக்கிட்டு போய் காப்பாத்திருந்தனா நீ ஹீரோ. அந்த வாகனத்தை எடுத்து நீ மேற்கொண்டு நீ தூக்கி எடுத்து அவங்கள அம்மிக்கு சாகடிச்சிட்டு நீ எஸ்கேப் ஆயிட்டு அந்த விமான நிலையத்தில் ஊடக சகோதரர்கள் அவங்க அந்த நேரத்தில் பசியும் பட்டினியுமா அங்கே கொத்து உயிருங்க பலி இருக்கிறப்போ அவங்க பசி பட்டினியா பத்திரிகையாளர் கேட்குறான் கேள்வி. அவங்க கேட்குற கேள்வி கூட உனக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் நீ வந்து ஹாய் காமிச்சிட்டு பாய் காமிச்சிட்டு நீலாங்கரை வீட்டில் வந்து பூந்துக்கினேன் 48 மணி நேரம் கழிச்சு எல்லாரும் வந்து அசிங்கமாக கழுவி ஊற்றின உணவு தான் நீ என்ன பண்ண 1 ஹவர் ஒரு வீடியோ போட்ட. அந்த 1 ஹவர் வீடியோவில் கூட நீ என்ன பண்ண? பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீ வருந்தி அழுது கண்ணீர் சிந்தனியா? கிடையாது. என்னுடைய மாவட்ட செயலாளரை தூக்கி நான் சிறையில் வச்சுட்டு என்ன என் மேலே கை வைங்க. உன் கட்சியோடைய பொதுச் செயலாளர் உண்மையான உன் மேலே பற்று, மக்கள் மேலே பற்று, பொறுப்பாளர் மேலே பற்று ஒரு கட்சி பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தான் சிறைக்கு போனாலும் தான் கட்சி தொண்டனை பாதுகாக்கணும், தான் கட்சியில் உள்ள பொருளாளரை பாதுகாக்கணும். நீ என்ன பண்ணுற? எனக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. நீ பெயில் பிட்டிஷன் போடுறப்ப கோர்ட்டில் எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் மதியழகன் மாவட்ட செயலாளர் கோர்த்து விட்டு போயிட்டேன். நீ ஒரு பொதுச் செயலாளரா? நீ எப்படி கட்சியை காப்பாற்றுவே? அந்த புசி ஆனந்த் எப்படி பொறுப்பாளரே காப்பாற்றுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, பயந்து ஓடிட்டீங்க. உன் தலைவர் ஓடினதுனால நீ ஓடி போய் ஒழிஞ்சுக்கினேன். எல்லாரும் தலைமறைவு, யாருமே எல்லா ஸ்டாண்டு எல்லாம் பயந்தாங்கோலி பசங்க. நீ வந்து திராவிட முன்னேற்றங்களை ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு வந்து கேலி குத்து யார் பண்ணுறது? எத்தனை முறை சிறைக்கு போயிருக்காரு தெரியுமா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள்?
ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் எத்தனை முறை சிறைக்கு யாரும் சிறைக்கு அஞ்சாத சிங்கம் வந்தாலாம் சிங்கம் தான். எங்களுக்கெல்லாம் சிறைச்சாலை வந்து சிந்தனை சாலை. நீ இப்பதான் வந்திருக்கிற அரசியலுக்கு, நீ வந்து கத்துக்குட்டி, நேற்று பேஞ்ச மழையில முளைச்ச காளானி. நான் 17 வயசுல அரசியலுக்கு வந்தவன், 3 முறை சிறைக்கு போன இருக்கிறவ, பச்சை குழந்தை 45 குழந்தை விட்டுட்டு சிறைக்கு போனவ, கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி. நீ சிறைக்கு ஒரு நாள் நீ சிறைக்கு போ, நானே உன் தலைவன் ஏற்றுக்கிறேன், நீ ஹீரோன்னு ஏற்றுக்கிறேன். ஒரு நாள் மக்களுக்காக போராடி புரட்சிகரமான போராட்டம் தமிழ்நாட்டில் முன்னெடுத்து ஒரு நாள் நடிகர் விஜய் சிறைக்கு போக சொல்லுங்க, 24 hours போலீஸ் சிறையில் இருக்க சொல்லுங்க. அவருடைய மேக்கப் எல்லாம் கிழிஞ்சு டோப்பெல்லாம் கிழிஞ்சு அவர் யார் என்ன அடையாளம் தெரிஞ்சு போயிடும். அதனால தான் அவர் பூட்டி எடுத்துன்னு வராங்க. வழக்கு சம்பந்தமா நேற்று வந்து சவுக்கு சங்கரை ஒரு சம்மன் வந்தது. அப்போ வந்து அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்காம பாதியிலேயே வெளியே வராரு. கேட்டதுக்கு இந்த வழக்கு சம்பந்தமா கேள்வி கேட்காம ஒரு சொத்து சம்பந்தமா மாலதி இவரு கேட்டிருக்காங்க. இது எப்படி பாருங்க அண்ணா? நிறைய யூடியூப் தம்பிங்களாம் கூட இப்போ வந்திருக்கிறாங்க. எனக்கும் தெரியும். நானும் வந்து ஒரு 21 வயசுல இருந்து நிறைய வலையொலி ஊடகத்துக்கெல்லாம் நான் பேட்டி கொடுத்துருக்குறேன். 1 hour 2 hourலாம் கூட என் தம்பிங்களுக்காக பேசி கொடுப்பேன். ஏன்னு தெரியுங்களா? நம்ம பேசிய வியூவர்ஸ் அதிகமாச்சுன்னா என் தம்பிங்க ஏதாவது அதில் சம்பாதிப்பாங்க அப்படின்னு. அந்த தம்பிங்க இப்போ வரைக்குமே சாப்பாடுக்கு வழி இல்லாமல், வாகனத்துக்கு வழி இல்லாமல், கார் கூட இருக்காது, 2 வீலரில் வந்து என்னை பேட்டி எடுத்துட்டுலாம் போகிற தம்பிங்கெல்லாம் இன்றைக்கும் அந்த வலையொலிலாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு நேர்மையாக சுயமாக எளிமையாக வாழற தம்பிங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல்னு ஆரம்பித்து அதுவும் இப்போ ஒரு 3 வருஷத்தில் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் மட்டும்தான். எனக்கு கூட ஆசை வந்துச்சுங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளும் வந்து நிறைய நம்ம பேசினாவே நிறைய போகும். அதனால் நம்ம பேசி நம்ம யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதில் சம்பாதிப்போம் கோடிக்கணக்கில். அந்த பணம் வந்துச்சுன்னா என் கட்சி கட்டமைப்பு ஏற்படுத்தலாம், ஒரு அலுவலகம் இல்லை ஒரு அலுவலகம் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா யோசித்தேன் நான். அது காரணம் எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கர் தான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் யூடியூப் சேனல் மட்டும் ஆரம்பித்து அதில் வர பணத்தினால அவர் வந்து டி நகர் ஏரியாவில் வந்து 10 கோடி ரூபாயில் அவங்க கூட இருக்காங்களா ஒரு அக்கா மாலதி, அந்த அக்கா பேரில் வாங்கி வச்சுருக்குறாங்க. அதே போல் வந்து நிறைய இடத்துல நானே புகார் கொடுத்துருக்கேன், விஜிலன்ஸில் புகார் கொடுத்துருக்கேன், நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடக தர்மத்தோட ஒரு பத்திரிகையாளர் நேர்மையாக நீங்கள் வந்து வாழறீங்க, செயல்படுறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம்லாம் வராது. நீ எவங்கிட்டயோ அஜந்தா நீ பேசுகிற இதுக்காக நீ யார்கிட்டயோ வந்து நீ பணத்தை வாங்கிக்கிட்டு உனக்கு யார் அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டு டிரான்சாக்ஷன் ஆகுதுன்றதும் எங்களுக்கு தெரியும். அதை நான் வெளியே சொல்ல விரும்பலை. நீ பணத்தை வாங்கிக்கிட்டு ஆளும் அரசாங்கத்தை நீ கொச்சையாக நீ வந்து அவங்க குடும்பத்தார ஐயா கலைஞர் அவர்களை, முதலமைச்சர் அவர்களை, துணை முதலமைச்சர் அவர்களை, அமைச்சர் பெருமக்கள் குறித்து நீ அவ்வளோ அவதூறாக பேசிகிட்டு இருக்கிற. அதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும், பெண் காவலர்கள்லாம் வந்து நம்மலாம் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு இயற்கை உபாதை கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பெண் காவலர்கள் வந்து ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு இயற்கை உபாதை இந்த டிராஃபிக்ல பந்தோபஸ்லாம் நிற்கிறாங்க பாருங்க.